ஓம் சாந்தி. நாள் முழுவதற்குமான ஏற்பாடு அமிர்த வேலை முதல். உங்களை சுயராஜ்ய அதிகாரி ஆக்குங்கள். ஒரு சில குழந்தைகள் ஆன்மீக உரையாடல் செய்கையில், நான் வருங்காலத்தில் என்ன ஆகப் போகிறேன், ராஜா ஆவேனா இல்லது பிரஜா ஆவேனா என்று தந்தையிடம் கேட்கிறார்கள். பாப்தாதா குழந்தைகளுக்கு திரும்ப பதில் கூறுகிறார், உங்களை நீங்கள் ஒரு நாள் சோதனை செய்து பாருங்கள். அப்பொழுது நான் ராஜா ஆவேனா, செல்வந்தர் ஆவேனா, பிரஜை ஆவேனா என்பது தெரிந்து போய்விடும். முக்கிய 3 காரியங்களின் அதிகாரி உங்கள் சகயோகி துணையாளர்களை சோதனை செய்யுங்கள். அவர்கள் யார்? முதலாவது மனம், அதாவது சங்கல்ப சக்தி. இரண்டாவது புத்தி, அதாவது நிர்ணயிக்கும் சக்தி. மூன்றாவது முந்தைய மற்றும் நிகழ்காலத்தின் சிரேஷ்ட சம்ஸ்காரம். இந்த மூவருமே உங்களது விசேஷ ஊழியர்கள் ஆவார்கள். எப்படி இன்றைய காலத்தில் ராஜாவுடன் கூடவே மகா மந்திரி அல்லது விசேஷ மந்திரி இருப்பார்கள். அவர்களுடைய உதவி கொண்டு ராஜ்ய பரிபாலனை நடக்கிறது. சத்யுகத்தில் மந்திரி இருக்க மாட்டார்கள், ஆனால் சமீப உறவினர்கள், துணையாளர்கள் இருப்பார்கள். எந்த ரூபத்திலும் சரி, துணை என்று நினைத்தாலும் சரி, மந்திரி என்று நினைத்தாலும் சரி. ஆனால் இந்த மூவரும் சுயத்தின் அதிகாரப்படி நடக்கிறார்களா என்று சோதனை செய்யுங்கள். இந்த மூவரின் மீது சுயத்தின் ராஜ்ய அதிகாரம் இருக்கிறதா, இல்லை இவர்களின் அதிகாரப்படி நீங்கள் நடக்கிறீர்களா? மனம் உங்களை நடத்துகிறதா, இல்லை நீங்கள் மனதை நடத்துகிறீர்களா? எது வேண்டுமோ, எப்பொழுது வேண்டுமோ அவ்வாறே சங்கல்பம் செய்ய முடிகிறதா? எங்கு புத்தியை ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கு ஈடுபடுத்த முடிகிறதா? இல்லை, புத்தி ராஜாவாகிய உங்களை அலைய வைக்கிறதா? சம்ஸ்காரம் உங்கள் வசத்தில் இருக்கிறதா, இல்லை நீங்கள் சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட்டு இருக்கிறீர்களா? ராஜ்யம் என்றால் அதிகாரம். ராஜ்ய அதிகாரி எந்த சக்தியை எந்த நேரத்தில் ஆர்டர் செய்தாலும் அது அதே விதிபூர்வமாக உங்கள் கட்டளைப்படி காரியம் செய்கிறதா, இல்லை நீங்கள் ஒரு விஷயம் கூற அது வேறு விஷயம் செய்கிறதா? ஏனெனில் நிரந்தர யோகி, அதாவது சுயராஜ்ய அதிகாரி ஆவதற்கான விசேஷ சாதனமே மனம் புத்தி ஆகும். மந்திரமே மன்மனாபவ என்பதாகும். யோகத்தை புத்தி யோகம் என்று கூறுகிறார்கள். ஆக இந்த விசேஷ ஆதார தூண்கள் உங்கள் அதிகாரத்தில் இல்லை, அல்லது சில சமயம் இருக்கிறது, சில சமயம் இல்லை. இந்த மூன்றில் ஒன்று அடங்காமல் இருந்தாலும் சரி. இதன் மூலமாகவே நான் ராஜா ஆவேனா இல்லை பிரஜை ஆவேனா என்று தெரிந்து கொள்ளுங்கள். வெகு காலமாக ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான சம்ஸ்காரம் வெகு காலத்திற்கு வருங்கால ராஜ்ய அதிகாரியாக்கும். சில சமயம் அதிகாரி நிலை, சில சமயம் வசப்பட்டு போய்விடுகிறீர்கள் என்றால் அரை கல்பம், அதாவது முழுமையான ராஜ்ய